அந்த மாதிரி பேசுவாங்க மக்களே. ஏன்னு கேட்டால் நம்ம பிறந்ததுனால தான் அந்த இறந்து போயிடுறாங்கன்றதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா தேவன் என்ன வச்சுக்கிறாரோ அதுதான் அவங்களுக்கு நடக்கும். நம்ம பாட்டில் நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அந்த குழந்தைகள தயவுசெய்து நம்ம வாழ்க்கையில் அந்த குழந்தைகள் பிறக்கிறதே பெரிய விஷயம். நிறைய பேர்த்துக்கு இந்த காலத்தில் குழந்தைகளே இல்லை. யாரை பார்த்தாலும் வயிற்றில் கட்டின்றாங்க, யாரை பார்த்தாலும் வயிற்றில் நீர் கட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த குழந்தைகளை துன்புறுத்தாதீங்க, குழந்தைகளை வேதனைப்படுத்தாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் சின்னதில். அந்த மாதிரி எங்கள் அத்தை கொண்டு என்னை வீட்லேயும் விட முடியாமல் படிக்கவும் வைக்காமல் என்னை ரொம்ப சீரழிச்சது எங்கள் அத்தை. ஏன்னா எனக்கு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. கொண்டு போய் என்னை விடவும் முடியாதனால என்னன்னா அதுதான் கூப்பிட்டு வச்சுது. அதனால் அதை கொண்டு போய் விட முடியாமல் என்னை அந்த மாதிரி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சீரழிக்காதபடி படிக்க வைங்க மக்களே. ஏன் ஒரு ஆண் மகன் இருந்து குழந்தைகளை வளர்க்கலையா? எத்தனையோ பேருக்கு அது கல்யாணமே பண்ணிக்காமல் வளர்த்துட்டு இருக்கிறவங்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களாக இருந்து அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறது படிக்க வைங்க. கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக எல்லாமே கிடைக்கிது. படிக்க வைங்க. அந்த குழந்தைக்கு தேவைங்களா அதுங்களே படித்ததுக்கப்புறம் அதுங்களே சம்பாரித்து அதுங்க நம்மளை பாதுகாத்துக்கிறோம் மக்களே.